இது சொல்ல போறதுதான் கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தைகள் எல்லாமே டபுள் ஆக்ட் பண்ணும். இதுக்கு நான் ஸ்பெஷல் கலர் அடிக்க போறேன், டபுள் ஆக்ட் பண்ணும். இந்த டபுள் ஆக்ட் என்னங்கிறது அப்ளிகேஷன் அப்ப தெளிவா புரியும். டபுள் ஆக்ட் பண்ணுவோம், வேற ஒரு கலர் கொடுப்போம். டபுள் ஆக்ட் பண்ணும். என்ன டபுள் ஆக்ட் அதை நம்ம சொல்லிடலாம். இதுல உள்ள எல்லா வார்த்தையும் டபுள் ஆக்ட் பண்ணும். ஒரு ஆக்ட்ல ஒரு ஆக்ட்ங்கிறது நல்லா பாத்துங்க, மெயின் வேர்ப். ஒரு ஆக்ட்ல மெயின் வேர்பா இருக்கும், சில வாட்டி சப்போர்ட்டிங் வேர்பா இருக்கும். இது என்ன சப்போர்ட்டிங் வேர்பு? இது பேசுவோம். இந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. தமிழ்ல இப்படி ஒரு அமைப்பு கிடையாது, ஆங்கிலத்துல இப்படி ஒரு அமைப்பு இருக்குது. மெயின் வேர்பா இருக்கும் சில வாட்டி சப்போர்ட்டிங் வேர்பா. அந்த சென்டென்ஸை பார்த்தோன்னே அடிக்கணும், அது மெயின் வேர்பா சப்போர்ட்டிங் வேர்பான்னு. நீங்க மெயின் வேர்பை வச்சு மெயின் வேர்ப் சப்போர்ட்டிங் வேர்ப் ரெண்டு காம்போவை வச்சுதான் இது 1ல இருந்து 20க்குள்ள என்ன நம்பர்னு நீங்க கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு 12 வரலும் தான் பார்ப்போம், நாளைக்கு 13ல இருந்து 20 வரலும் பார்த்துட்டு எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் நீங்க நம்பர் எடுக்கலாம். எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் அதுல வந்து தமிழை கொண்டு வரலாம். கொண்டு வந்து தமிழ் எது கொண்டு வரீங்க? புரியறதுக்காக கொண்டு வரீங்க. ஒரு ஸ்டேஜ்ல சாரம் போடுறதுதான் தமிழ். இந்த நம்பர் இதெல்லாம் சாரம் போடுறதுதான். அப்புறம் கழட்டி விட்டுருவோம். அப்புறம் வீட்டுலதான் இருக்க போறோம். 50 வருஷம்னாலும் சாரத்தை கழட்டி வச்சிருவோம். ஆனா அது சாரம் வந்து அவ்வளவு முக்கியம். இப்ப ஒண்ணு பாலாமா? சொல்றேன் 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 சொன்னேன் சொன்னேன் சொன்னேன். இப்ப சொல்ல முடியுமா? சொன்னேன். இங்க பாருங்க, இங்க இருக்குது. சொல்றேன், சொன்னேன், சொல்லி, சொல்லிக்கிட்டு, சொல்றான். இப்ப சொல்லுங்க, சொன்னேங்கிறதுக்கு என்ன வரும்? எந்த டோல்டு? நம்பர் 2 நம்பர் 3? நம்பர் 2. இந்த டோல்டா இந்த டோல்டான்னு கேட்டது. அதுக்குள்ள உள்ள 8 மீனிங் இருக்கு. ஒரு மீனிங் இது. நம்பர் 2 சூப்பரா சொன்னாங்க. ஐ டோல்ட். நம்பர் 2 ரொம்ப முக்கியம். நம்பர் 3 தமிழ்ல அப்படி கிடையாது. ஒண்ணுத்துக்கும் சொல்லி சொல்றேன்னு எத்தனை 9 வார்த்தை. இது நல்லா பாத்தீங்களா? டோல்டுங்கிற ஒரு ஆங்கில வார்த்தைக்கு 8 + 1 9 மீனிங் இருக்கு பாத்தீங்களா? 9 தமிழ் மீனிங் இருக்கு. ஆனா ஆங்கிலத்துல ஒரே வார்த்தை தான். அதனாலதான் நம்ம கஷ்டப்படுறது. ஆங்கிலம் படிக்க கஷ்டப்படுறது ஏன்னா தமிழ் நினைச்சிட்டு படிக்கிறப்ப இடறிடும். தடுமாற்றம் வர்றது இங்கதான். இங்க ஒரு டெல்லுக்கு 5 இடத்துல 5 விதமான மீனிங் இருக்கு, ரைட்? ஆனா தமிழ்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மீனிங், தனித்துவமான ஒரு லாங்குவேஜ். ஐ டோல்டு. நம்பர் 2ல இருந்து எடுக்கிறீங்க, நம்பர் 2ல இருந்து எடுக்கிறீங்க, நம்பர் 2ல இருந்து எடுக்கிறீங்க. எஸ், சொல்லிட்டு இருந்தேன். இங்க பாருங்க, சொல்லிட்டு இருக்கேன். சொல்லிக்கொண்டு நல்லா பாருங்க, சொல்லிக்கொண்டு இருந்தே. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சொல்லிக்கொண்டு இருந்தேன். நீங்க வந்து சொல்லியிருந்தேன் சொல்லி சொல்லி இருந்தேன். பாருங்கப்பா, டூனால இருக்கிறேன், ஹேவ்னால இருக்கிறேன், ஹேஸ்னால இருக்கிறேன், இஸ்னால இருக்கிறேன், ஆம்னால இருக்கிறேன். என்ன இது? எப்படி வந்து அந்த வார்த்தையை கொண்டு வராங்க பாருங்க. நான் சொல்லி இருந்தேன் பாருங்க. ஐ டோல்ட். நான் சொன்ன சொல்லி முடிஞ்சிருச்சு. எஸ்டர்டே முடிஞ்சிருச்சு பாருங்க. நான் சொல்லி முடிச்சிட்டேன் பாருங்க. இந்த கீவேர்டை வச்சு லாக் பண்ற பாருங்க. ஐ வாஸ் டெல்லிங் that time. தென் போடுறீங்களா? தென் போடுங்க, ரொம்ப நல்லா புரியும். ஐ ஆம் டெல்லிங் now. இப்ப சொல்லிட்டு இருக்கேன், அப்ப சொல்லிட்டு இருந்தேன், இப்ப சொல்லிட்டு இருக்கேன், அப்ப சொல்லிட்டு இருந்தேன், இப்ப சொல்லிட்டு இருக்கேன், அப்ப சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டா புரியணும். இந்த இடம் புரிஞ்சாதான் நீங்க டெக்ஸ்ட்ல அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணாதான் ரைட் பண்ண முடியும். ரைட் பண்ணாதான் நீங்க ஸ்பீக் பண்ண முடியும். இல்லைன்னா இங்க போய் அடிச்சு உதறிடுங்க. இங்க வந்து அடி விழும் பாருங்க. நம்ம திருப்பி எழுந்திரிச்சாலும் திருப்பி புரியாமலே போகும். இது ஏன் புரியாமலே போவதுக்கு காரணம் வந்து என்னன்னா, இது எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியுது, அதுக்கு ஹெல்ப் பண்ற வேர்ட்ஸ் தான். எப்ப அந்த காலத்துல இந்த செயல் எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியுதுங்கிறது சொல்லலாம். ஹேட் டோல்டு. வாவ், சொல்லியிருந்தேன். அவன் அந்த போய் அந்த பொருளை வாங்கறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், அந்த பொருளை வாங்காதடான்னு சொல்லியிருந்தேன். அப்படியும் இல்லாம போய் வாங்கிட்டான் போயிடுச்சு. பாருங்க, ஆல்ரெடி 2 விஷயம் நடக்கிறப்ப ஒரு விஷயம் முன்னாடியே நடந்தா அது ஹேட் டோல்டு. பாஸ்ட் டு தி பாஸ்ட் எழுதிக்கிங்க, பிராக்கெட்ல டபுள் பாஸ்ட் எழுதிக்கிங்க. அந்த வார்த்தை, அந்த டபுள் பாஸ்ட். 2 விஷயம் நடக்குது. அதுல ஃபர்ஸ்ட் நடக்கிற விஷயத்துக்கு இந்த நம்பர் 7 போடுவீங்க. ரெண்டாவது நடக்கிறதுக்கு 5 போடுவீங்க. பாத்துக்கலாமா? When I went to the mall. நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்த போது.
நான் போன போது மை ஃப்ரெண்ட் had already come. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. இதுக்கு தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். when I went to the mall my friend had already come. நான் மார்க்கெட்டுக்கு போன போது என் நண்பன் வந்திருந்தான். அவள யாரு முன்னாடி போனதுங்க? மாலுக்கு முன்னாடி நான் போனேனா என் ஃப்ரெண்ட் போனாரா? ஃப்ரெண்ட் ஏற்கனவே வந்திருந்தார். ஃப்ரெண்ட், அவ்வளவுதான் முடிஞ்சது. இதுதான் நம்பர் 7. நல்லா பாத்துக்கீங்க. என்னுடைய நண்பன் ஏற்கனவே வந்திருந்தான். யார் முன்னாடி போனா? ஃப்ரெண்ட் தான் முன்னாடி போனாரு. நம்பர் 7, ரைட்? பின்னாடி போனது யாரு? நானு. அதுக்கு நம்பர் 5. இதுதான் இது. எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியுது? பாஸ்டுக்குள்ள பாஸ்ட் போயிடுச்சு. இது பாஸ்டுக்குள்ள பாஸ்ட் தான் டபுள் பாஸ்ட்னு சொல்லுங்க. இந்த மாதிரி இது கரெக்டா நீங்க உள்வாங்கினா மட்டும்தான் முடியும். டபுள் பாஸ்ட் போட்டிருக்கேன். டோல்டு. இப்ப இதை உடைக்கிறது பெரிய விஷயம்லாம் கிடையாது. டெல்லுக்கு டூ டெல், டோல்டுக்கு வந்து டிட் டெல், ரைட்? இது ரெண்டுத்தையும் உடைக்க முடியாது. டெல்ஸ்க்கு வந்து டஸ் டெல், அவ்வளவுதான், ரைட்? ஸோ இது ரெண்டாவது டோல்டு. நல்லா பாருங்க, நான் சொன்னேன். ஆல்ரைட், உடைச்சிருங்க அதை. டிட் டெல். ஸோ மறைமுகமாவோ நேரடியாவோ அந்த 23 வார்த்தையில ஒரு வார்த்தை இருக்கு. அந்த 23 வார்த்தையில ஒரு வார்த்தை தான் இந்த டிட்டு. நல்லா பாத்துக்கோங்க. இது நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு நைட்டு நாளைக்கு காலைல உட்காந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு, தமிழை எப்படி கனெக்ட் பண்றாரு, ஏன் தமிழை கனெக்ட் பண்ணணும், நீங்க புரிஞ்சால் மட்டும்தான் இது பண்ண முடியும். புரிஞ்சால்தான் ஒரு மொழியை பேச முடியும். புரியாம பேச முடியாது. ஸோ ஒரு தமிழுக்கு கன்னடம் பேசுறதோ தெலுங்கு பேசுறதோ மலையாளம் பேசுறதோ ஈஸியா இருக்கலாம். ஏன்னா அமைப்பு ரீதியா ஒரே மாதிரி மொழிகள். ஆனா இந்திய மொழிகள் எல்லாமே அமைப்பு ரீதியா ஒரே மாதிரி மொழிகள். நிச்சயம் இங்கிலீஷ் அப்படி இல்லை, அப்படியே மாறும். நிறைய மாற்றத்தை அப்பப்போ சொல்லுவேன். அந்த இப்ப 2-3 நாளாவே நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த மாற்றம் இருக்கிறதுனாலதான் நம்ம தமிழை நினைச்சிட்டு இங்கிலீஷ் பேசுறப்ப தடுமாறிப்போம். சொல்லியிருந்தேன். இப்ப பாருங்க, சொல்லிக்கொண்டே இருந்தேன். கொண்ட வந்துருச்சா? சொல்லிக்கொண்டே. அப்ப பீன் வருதா? I have been telling. I had, இப்ப had. இப்ப பாருங்க, இந்த டோல்டு வந்து நம்பர் 3 டோல்டு. இது நம்பர் 2 டோல்டு இல்ல, இதுதான் நம்பர் 2 டோல்டு. போடலாமா பிராக்கெட்ல போடலாமா? எந்த டூன்னு? இந்த டூக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த டூனா verb form 2. இப்படி போட்டுக்கலாமா? உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்கு V2 போட்டுக்கலாமா? எஸ், V2 போட்டாக்கா அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. இப்ப சொல்லுங்க புவனேஸ்வரி, டெல்லிங் வந்து என்னங்க? V4 sir. Excellent. Had told. V3. Excellent. ஏன் இத வந்து இவ்வளவு தூரம் தொண்டை தண்ணி போக கத்தி சொல்றோம்னா, இங்க போயிட்டு விட்டுருவாங்க. போயிட்டு வீட்டுல அந்த half an hour ஹோம்ஒர்க் பண்ணாம கூட போயிடுச்சு. இதை வச்சு எடுத்து பார்த்து ஒரு டெக்ஸ்ட் பக்கத்து வீட்டுல எடுத்து வீட்டுல நம்ம வீட்டுல ஏதாவது 2வது 3வது படிக்கிற பையனோட இங்கிலீஷ் புக்கை வாங்கி அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி பண்ணவங்க இருக்காங்க. அப்படி பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடும். டெல்லிங் V4. வெரி குட். I had been telling. இங்க 10 வருஷம் போட்ட, 10 வருஷமா சொல்லிட்டே இருக்கையா, கேட்கவே மாட்டான். இங்கேயும் 10 வருஷம் தான் போட போறேன், இங்கேயும் 10 வருஷம் தான் போட போறேன். இங்க என்ன பண்ண போறேன்னா பாருங்க, since 2014, from 2010. இங்கேயும் 10 வருஷம் தான் போட போறேன். ஆனா முடிஞ்சு போன 10 வருஷம். From 2010 to 2020. இங்கேயும் 10 வருஷம் தான். நான் 10 வருஷமா சொல்லிட்டு இருந்தேன். 2010ல இருந்து 2020 சொல்லிட்டு இருந்தேன். அப்ப வந்து அந்த ரெக்கார்ட்ஸை ஸ்ட்ரைட்டனே பண்ணல. அந்த ரெக்கார்டை போய் கரெக்ட் பண்ணவே இல்லை. பாருங்க, எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியுது. இங்கேயும் நடந்துகிட்டே தான் இருக்கு இந்த செயல். ஆனா பாஸ்ட்ல ஒரு இடத்துல ஆரம்பிச்சு ரொம்ப தூரம் பாஸ்ட்லயே கடந்து வந்து ஒரு இடத்துல முடிஞ்சிருக்கு. நம்பர் 8 பாருங்க, பக்காவா இருக்கு பாருங்க. நம்பர் 8, 1 2 3 4 5 6. டீட்டெயில் உடைக்கலாமா? வாஸ் வந்துருச்சா? 23 வார்த்தையில ஒரு வார்த்தை வந்துருச்சா? ஆல்ரைட். had told. நல்லா பாத்துக்கங்க, 23 வார்த்தையில ஒரு வார்த்தை வந்துருச்சா? கட்டாயம் வரும். 2 லட்சம் வார்த்தை இருக்கு இங்கிலீஷ்ல. அந்த 23 வார்த்தையை நம்ம தரம் பண்ண முடியாதா? கட்டாயம் பண்ணிடலாம். அவ்வளவுதான். பாருங்க, இந்த 12 தான் நீங்க சொல்ல போறோம். ஆனா அதை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றது ரொம்ப முக்கியம். நீங்க எப்படி அப்ளை பண்றது அதுவும் நம்ம பேசிடுவோம். நம்பர் 9 பாருங்க, ஐ டெல். நான் சொல்றேன். இங்க பாருங்க,
ஐ டோல்டு நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் பாருங்க நான் சொல்வேன் நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் ஐ இப்ப சொல்லுங்க என்னவா வரும் சொல்லுவேன் 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 I will tell. இதையும் இங்க கீழே உள்ளதையும் போட்டு குழப்பிக்க கூடாது இது பிரசன்ட் சார் இது பாஸ்ட் சார் இது ஃபியூச்சர் இல்லையா இது ஃபியூச்சர் தான் கிடையாது இது ஃபியூச்சர் இது வந்து அந்த வேர்பு ஃபார்ம் ஆனா இது டென்ஸ் இப்ப என்ன பண்ணுவோம்ப்பா நல்லா பாருங்க ஐக்கு அப்புறம் நல்லா சொல்வேன் டெல்ல போட்டுட்டு டெல்லுன்னு ஒண்ணு இருக்குப்பா இங்க பாருங்க இந்த ஃபியூச்சர்னாலே வில்லுதான் சொல் வேன் சொல் வேன் இந்த கொண்டு வர எப்படின்னு சொல் வேன் இப்ப பாருங்க இந்த மூணுத்தையும் முடிப்போம் திருப்பி ஆட்டோமேட்டிக்கா கணக்கா சொல்லிட்டு இருப்பேன் சொல்லி கொண்டிருப்பேன் கொண்ட கொண்ட வந்திருக்கு சொல்லி I will be telling. சொல்லிக்கொண்டு பாருங்க சொல்லிக்கொண்டு இரு 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 சொல்லிக்கொண்டு பேன் பேன் அதுதான் இருப்பேன் இருப்பேன் ஃபியூச்சர் வந்துருச்சா சொல்லிக்கொண்டு இருப்பேன் அதுதான் சொல்வேன் சொல்லிக்கொண்டு இருப்பேன் இந்த வில்லு வந்தாலே ஃபியூச்சர் தான் ஃபியூச்சர் தான் சொல்லியிருப்பேன் 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 திருப்பி பேன் வந்து சொல்லியிருப்பேன் 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 நல்லா பாருங்க I will have told. சொல்லி 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 பாருங்க இரு 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 வா இதுதான் நம்ம இங்க சொன்னது சொல்லி இருந்தேன் சொல்லி இருப்பேன் வந்துருச்சா அரை சொல்லிக்கிட்டே இருப்பேன் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சொல்லி கொண்டு நல்லா பாருங்க சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டு நல்லா பாருங்க இந்த 12 தான் உங்களுக்கு அது உயிருது சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டே 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 இரு 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 இருப்பேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இது பாருங்க இதை வச்சுதான் நீங்க சுத்தணும் கம்பு சுத்தணும் எப்படி வேணாலும் நீங்க கம்பு சுத்தலாம் தெரியுங்களா இதுல வந்து அந்த அந்த இங்கிலீஷோட அந்த 23 வார்த்தையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அது டபுள் ஆக்ட் பண்றது I have told her. I had told her. கொஞ்சம் 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 சொல்லுங்க சார் இருங்க இங்க ஹேவ் இந்த இருக்குல்ல ஆம் இருக்கிற பாருங்க இருக்கிற இருக்கிறான் இருக்கிறா இருக்குது இருக்கின்றன இருந்தன இரு இருந்து இருந்து கொண்டு இருந்தது இருந்தான் இருந்தால் இப்ப பாருங்க இது இது இருந்தது இவ்வளவுதான் நான் சொன்ன பாத்தீங்களா முடியும் முடியலாம் பேன் இருப்பேன் இருப்பேன் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் இரு நல்லா பாத்துங்க இரு இருக்கிறேன் இருக்கு ரோம் இருக்கு ராய் இருக்கிறீர்கள் இருக்கிறார்கள் இருக்கிறான் இருக்கிறாள் இருக்கிறது இங்க பாருங்க எல்லாமே வந்துடும் இருந்தான் இருந்தேன் இருந்தோம் இருந்தாய் இருந்தீர்கள் இருந்தான் இருந்தால் இருந்தது இருந்தார்கள் அவ்வளவுதான் இப்ப பாருங்க இந்த டபுள் ஆக்ட் பண்ணும் ஒரு ஆக்ட்ல இருக்கிறேன் இருக்கிறோம் இருக்கிறாய் இருக்கிறீர்கள் இருக்கிறார்கள் பாருங்க ஒரு ஆக்ட்ல 2 ஆக்ட் பண்ணுவது ஒரு ஆக்ட்ல வந்து செஞ்சதுன்னு அர்த்தம் இன்னொரு ஆக்ட் இருக்கு பாருங்க சப்போர்ட்டிங் 8 மீனிங் இருக்கு 8 மீனிங் டிட் அதை உடைச்சு எடுத்தோம் பாத்தீங்களா இருந்தேன் இருந்தோம் இருந்தாய் இருந்தீர்கள் இருந்தால் இருந்தால் இருந்தது இருந்தார்கள் டஸ் 3 மீனிங் இருக்கிறான் இருக்கிறாள் இருக்கிறது இவ்வளவுதான் இதுல இருந்துதான் நான் எடுத்தேன் இதுல இருந்துதான் இந்த டோல்டுன்னு முற்று பெறாத வினை வர்றப்ப சொல்லிக்கு அப்புறம் நீங்க வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல ஆம் எல்லாம் போட்டக்கூடாது ஆக்டிவ் வாய்ஸ்ல ஹேவ் தான் போடணும் இதே மாதிரி இந்த டோல்டுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி ஹேவ் போடணும் டோல்டுக்கு அப்புறம் ஹேட் ஹேவ் ஹேஸ் ஹேட் இதுதான் போடணும் சொல்லி சொல்லி ஏன்னா முற்று பெறாத வினை சொல்லி இருக்கிறேன் நல்லா பாருங்க சொல்லி இருந்தேன் சோ அகைன் அண்ட் அகைன் ஒரு பாயிண்ட்டை எதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா அவ்வளவு முக்கியம் நீங்க வந்து ஒரு வாக்கியத்தை கொடுத்து நம்பர் போடுங்கன்னா அடுத்த செகண்ட் போடணும் அடுத்த செகண்ட் மைண்ட்ல இப்படி போட்டாதான் நீங்க இங்கிலீஷ் பேசுறதும் எழுதுறதும் வரும் அது ஈஸியா நம்பர் போட்டுருலாம் என்ன எப்படி நம்பர் போடுவீங்க அதை நம்ம இப்ப சொல்லுவோம் ஒரே நிமிஷம் கலர் மட்டும் அடிச்சிடலாம் பாருங்க அது ஒரு சப்போர்ட்டிங் இதுல வந்து 2 சப்போர்ட்டிங் யாரும் பேசுறதுல மியூட் பண்ணிக்கிங்க டிஸ்டர்ப் ஆயிடும்
ராமன் ஸ்ட்ரீட் பாக்கியம் வில்லாரியா. ஆல் ரைட். ஒரே நிமிஷம் நான் எல்லாரையும் மியூட் பண்றேன். அங்கதான் வரீங்களா? இல்ல மேல தேட்டர் ரோட் வந்துட்டீங்களா? ஆல்ரெடி எல்லாரையும் மியூட் பண்ணிட்டேன் நானு. ஆல்ரைட். நீங்க பேசுறப்ப எனக்கு வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. will have told. நல்லா பாத்தீங்க. will have. நான் போல்ட் அடிச்சு அடிக்கிறதுக்கு காரணம் நீங்க வீட்டுல போய் பார்க்கணும். பார்த்துட்டு ஒரு சின்ன புக், ஒரு 4வது படிக்கிற பையன் புக்கு, 3வது படிக்கிறவனோட இங்கிலீஷ் புக் வாங்கி பாத்தீங்கன்னா அப்படியே அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அங்கதான் ஆரம்பிக்கிறோம். will have been பாருங்க 3 சப்போர்ட்டிங் verb இருக்கு. will have இந்த 23 வார்த்தைக்குள்ளதான் இது எல்லாமே அடங்குது பாருங்க. சோ இப்ப ஐ வில் டெல் பாருங்க, லாக் பண்ற பாருங்க, சிக்னல் வேர்டை வச்சு சும்மா வரும். நாளைக்கு சொல்லுவேன்.